நல்ல ஆயன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் நாளுக்காக கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நானே நல்ல ஆயன், நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி, ஆண்டவரே எங்களுக்கு திருவுளம் பற்றினவரே, மரணத்தை வெற்றி சிறந்து உயிர் தெழுந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான ஆண்டவரே, இதோ ஏப்ரல் மாதம் 18ஆம் நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். கடந்து போன ஆண்டவரே, இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினேன். இந்த காலை வேளையில எங்களை ஜீவனோடு எழுப்பியிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் நல்ல ஆயன் எங்களுக்கு என்ன செய்கிறார், எங்களை தவறாக வழிநடத்துகிற ஆயர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த காலை வேளையிலே ஆண்டவரே இறை தியானத்தை தியானித்து நாங்கள் ஆண்டவரே இதோ உலகத்தில் உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை தார். இதோ அடியார்களாக எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உங்களுடைய இறை ஆசிரியர்களை காலை வேளையில் தார். எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்த ரட்சகராகிய நல்ல மெய்ப்பன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையில் 625வது பாடலாகிய மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளேன்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளேன்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று
என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இதுமா பெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இதுமா பெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இதுமா பெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இதுமா பெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். நல்ல மெய்ப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை அது எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம். அதை ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். இல்லை, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுடைய ஆயர்களுக்கு கொடுக்கின்ற புத்திமதிகள், அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நடந்து கொள்ளக்கூடாது என்கின்ற காரியங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த அதிகாரத்திற்கு தலைப்பே இஸ்ரவேலின் ஆயர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்னக்கா, ஆயர்கள் என்று சொல்லுகிற போது தலைவர்களை குறிக்கும். தலைவர்கள், அரசர்கள், நம்மளை ஆட்சி செய்கின்றவர்கள், அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். இப்போ ஆண்டவருடைய வாக்கு எனக்கு அருளப்பட்டது, மானிடா இஸ்ரவேலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை. இதுவரையில இஸ்ரவேலின் ஆயர்களுக்கு இறைவாக்கு உரை என்று ஆண்டவர் சொல்லல. ஆனா இங்க சொல்றார். அப்போ அவங்க ஏதோ தப்பு செய்யறாங்க, கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்யறாங்க. அதனால் நீங்க ஆண்டவருக்கு விரோதமா இறைவாக்கு உரை என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்து சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, தாங்களே மேய்ந்து கொள்ளும் இஸ்ரவேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகிறார். இப்போ ஆயர்கள் என்று சொன்னால் என்ன? அதுக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கு. ஆயர்கள் என்றால் மந்தையை காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அவர்களை நல்ல மேய்ச்சலான இடத்துல வழி நடத்தணும், அமர்ந்த தண்ணீர் அண்டையில அவளை கொண்டு போய் விடணும். அதான் 23ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம். God is our good shepherd, is protector, provider, sustainer, redeemer.
என்று சொல்லி ஒவ்வொன்றாக திங்கக்கிழமை நம்ம பார்த்தோம். அப்போ பாதுகாக்க வேண்டிய ஆயர்களே என்ன செய்யறாங்கன்னா, ஆடுகளை அவர்கள் மேய்ந்து போடுகிறார்கள், ஆடுகளை அவர்களே கொலை செய்கிறார்கள், உண்ணுகிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி முன்வைக்கிறதை நம்ம அதான் சொல்றார். இஸ்ரவேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகிறார். ஆயர்கள் மந்தையை என்றோ மேய்க்க வேண்டும் இல்லையா? மந்தையை ஆயர்கள் மேய்க்க வேண்டும். ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க, நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்ப்பதே இல்லை. ஆடுகளை பாதுகாத்து மேய்க்க வேண்டிய மேய்ப்பர்கள் ஆட்டை அடித்து உண்ணுகிறார்கள். அதான் நீங்க பெரிய குற்றச்சாட்டு. ஆடுகளை மேய்க்கல இல்லையா? ஆடுகளை மேய்க்கவில்லை. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை, பிணியுற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை, காயமுற்றவற்றிற்கு கட்டுப்போடவில்லை, வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை, காணாமல் போனவற்றை தேடவில்லை. எவ்வளவு பெரிய காரியங்களை இங்க முன்வைக்கிறார்கள் பார். இது ஒருவேளை இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் தலைவர்களுக்கு மட்டுமல்ல, திருச்சபையில் இருக்கின்ற ஆயர்களுக்கும் இது பொருந்தும். ஏன்னா திருச்சபையில் ஆலயத்துக்கு வருகிற மக்கள் நலிந்திருந்தால் சில ஆயர்கள் அவர்களை கண்டுகொள்வதே கிடையாது. அப்படி இல்லங்களுக்கு போக மாட்டாங்க. சில ஆயர்கள் அந்த இல்லங்களுக்கு ஜபக்கூட்டங்களுக்கு கூட போக மாட்டாங்க. சாதாரண ஒரு பாஸ்டர்ஸோ அல்லது உதவி போதகர்களையோ அனுப்பி விடுவார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, அங்கே உட்காரத்துக்கு இடம் இல்லை அப்படி இப்படின்னு எதனா காரணம் சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கு நிறைய ஆயர்கள் செய்கிறார்கள். ஆனால் இங்கே அதை தான் ஆண்டவர் குற்றம் சாட்டுகிறார். நீங்க அவங்களை நலிந்தவற்றை திடப்படுத்தல, பிணியுற்றவர்களை குணமளிக்கவில்லை, காயமற்றவருக்கு கட்டுப்போடவில்லை, வழி தப்பி போனவரை தேடவில்லை, காணாமல் போனதை திரும்ப கொண்டு வரவில்லை. இதை இன்றைக்கு ஒவ்வொரு திருச்சபையினுடைய ஆயர்களுடைய கடமையாக பாஸ்டோரல் கேர் அண்ட் கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ல இந்த சப்ஜெக்டை ஆயர்கள் நிச்சயமா படித்திருப்பாங்க எல்லாருமே. ஆனால் படித்ததை நம்ம நிறைய நேரத்தில் மறந்தே போகிறோம். ஆயர்கள் இதை சரியாக செயல்படுத்தாத போறதுனால்தான் திருச்சபையில இன்னைக்கு நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கிறது. நிறைய பேர் கண்டுகொள்ளாமல் நம்ம இருக்கின்றோம். அப்போ சொல்றார், அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். கொடுமையுடனும் வன்முறையுடனும் இல்லையா? ஏழை எளிய மக்களை இன்றைக்கு நிறைய மெய்ப்பர்கள் இன்னைக்கு கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்துகின்றார்கள். ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின. நல்ல ஆயர்கள் இல்லை என்றால், நல்ல தலைவர்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் ஆடுகள் பல விலங்குகளுக்கு இரையாகும் இல்லையா? அதே தான் நீங்க சொல்றாரு. நாட்டு மக்களும் இன்றைக்கு இரையாகி கொண்டிருக்கிறார்கள். திருச்சபை மக்களும் இரையாகி கொண்டிருக்கிறார்கள். நல்ல தலைவர்கள் கிடைக்காதனால, நல்ல ஆயர்கள் கிடைக்காதனால அப்படி திருச்சபையில் எல்லாம் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கின்றோம். என் ஆடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூவுலைகள் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தேடவோ கூட்டி சேர்க்கவோ எவரும் இல்லை என்று சொல்லுகிறார். மிகுந்த மனவேதனையோடு ஒரு குமரலோடு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அலைந்து திரிகின்ற சிதறுண்டு போன ஆடுகளை கூட்டி சேர்க்கின்ற தலைவர்கள் இன்றைக்கு இல்லை இல்லையா? ஆயர்கள் இன்றைக்கு இல்லை. அதைதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டாவே இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு முன்வைக்கிறார். அடுத்து சொல்லார், எனவே ஆயர்களே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராய் ஆண்டவர் கூறுவது இதுவே, என்மேல் ஆணை, என் மந்தையை கொள்ளையிடப்பட்டது, எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது, ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை. ஆயன் இல்லாதனால எல்லா ஆடுகளும் காட்டு விலங்குகளுக்கு இரையாயிற்று இல்லையா? என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை. இப்ப அவங்க பணி என்ன? ஆயர்களுடைய பணி என்ன? மந்தையை தேட வேண்டும். அதான் சொல்றார், மந்தையை தேட வேண்டும். என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை, என் மந்தையை அவர்கள் மேய்க்கவில்லை. அப்ப பாருங்க, தேடவில்லை, மேய்க்கவில்லை, தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். அவங்களே மேய்ந்து அவங்க நல்ல புஷ்டியா இருக்கிறாங்க, ஆடுகளை மேய்க்கவில்லை. இன்னைக்கு நிறைய சபையில அப்படிதான் இருக்கிறாங்க. ஆயர்கள் நன்றாக இருப்பார்கள், ஆனால் ஆடுகள் நன்றாக இல்லை. அதுதான் இன்றைக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ தாங்களே மேய்ந்து கொள்ளுகிறார்கள். எனவே ஆயர்களே
ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன். ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தை இல்லையா? ஆயர்களுக்கு எதிராக நான் இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியான பாதையில சரியான முறையில மந்தையை நடத்தவில்லை என்றால் கடவுள் ஆயர்களுக்கும் விரோதமாய் நிற்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தலைவர்களுக்கும் அவர் விரோதமாய் நிற்பார். தலைவர்கள் என்றால் விட்டுட்டு போக மாட்டார். இவர் பிஷப், இவர் பிரசிடென்ட்னா விட்டுற மாட்டார். அப்பதான் நிறைய கேள்வி கேட்பார். அப்பதான் நிபந்தனை நிறைய அவங்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கிறது இல்லையா? இப்ப நிக்கிறாரு ஆண்டவராகிய தலைவர் சொல்றாரு, நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன். என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக் கொள்வேன். மந்தை மெய்ப்பன் என்று அவர்களை நீக்கி விடுவேன். எனவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாய் நின்று என் மந்தையை மீட்பேன். அவை இனி அவர்களுக்கு உணவாகாது. அப்ப எவ்வளோ தப்பு செய்யறாங்க பார். இதுதான் அவர்கள் செய்கின்ற காரியங்கள். அப்ப நல்ல ஆயன் எப்படியெல்லாம் இருப்பார் அப்படின்றத அடுத்தது சொல்றாரு. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நானே என் மந்தையை தேடி செல்வேன். ஆமென். நல்ல ஆயன் செய்வது என்ன? தேடி செல்லுகிற மெய்ப்பர்கள். இன்னைக்கு நிறைய ஆயர்கள் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிற ஆடுகளை எல்லாம் தேடுகிறாங்க. அதான் சிறந்த பணி. அவங்க போய் அதை தேடி கொண்டு வர வேண்டும். ஒரு ஆயன் தன் மந்தை நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன் என்று சொல்றார். மப்பும் மந்தாரமான நாளிலே அவற்றை எல்லா இடங்களிலும் இருந்து நான் மீட்டு வருவேன். எல்லா இடங்களிலும் நான் கொண்டு வருவேன் சொல்றார். மக்கள் இனங்களில் நின்று அவரை வெளிக்கொணர்ந்து நாடுகளில் நான் கூட்டி சேர்ப்பேன். அவற்றின் சொந்த நாட்டிற்கு நான் அழைத்து வருவேன். இதை யார சொல்றாருன்னா, இஸ்ரவேல்ல இருக்கிற அரசர்கள் இஸ்ரவேல் மக்களை சரியாக நடத்தவில்லை, ஆட்சி செய்யல. அவங்க எல்லாம் சிதறுண்டு போனார்கள். தலைவர்கள் இல்லாம மற்ற நாடுகளில அவங்க அடிமைகளா இருக்கிறார்கள். இன்னைக்கு கூட நீங்க பார்த்தீங்கன்னா இலங்கை மக்களும் மற்ற மக்கள் எல்லாம் வெளியில வராங்க. நிறைய அகதிகள் பல நாடுகளில் போய் குடியேறுகிறார்கள். ஆனால் சொந்த நாட்டில் இருக்கிற அந்த நிம்மதி, அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி மற்ற நாடுகளில் வரவே வராது. இன்னைக்கு நம்ம நாட்டிலேருந்து எத்தனையோ மக்கள் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க. நீங்கள் கேட்டு பாருங்க, அந்த சுதந்திரம் எப்படி இருக்கிறது, அங்கே அந்த வேலை எப்படி இருக்கிறது, மகிழ்ச்சி எப்படி இருக்குதுன்னா, இல்லை ஒன்றுமே இல்லை, சரியில்லை, நாங்கள் வந்துடுறோன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சொந்த நாட்டில் இருக்கிறதை போல ஒரு மகிழ்ச்சி உலகத்தில் வேற எங்குமே கிடையாது. நம்ம நாடு இந்திய நாடு, தாய் திரு நாடு, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு. அது போலதான் அவங்க நாடு அவங்களுக்கு ஆசீர்வாதம். இஸ்ரவேல் நாடு அவங்களுக்கு ஆசீர்வாதம். ஏன்னா கடவுளால் அது ஆசீர்வாதமாய் தரப்பட்டது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நானே கொண்டு வந்து அவங்கள நாட்டில் சேர்ப்பேன். அவற்றை இஸ்ரவேலின் மலைகளிலும் ஓடை ஓரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன். நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல, நல்ல மேய்ச்சல் இருக்கிற இடத்துல நான் மேய்ப்பேன் என்று சொல்லுகிறார். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். இஸ்ரவேலின் மலை உச்சிகளில் அவற்றை மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவைகளை நான் மேய்ப்பேன். இளைப்பாறும் இஸ்ரவேலின் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாற செய்வேன் என்கின்றார் தலைவராகி ஆண்டவர். பார்த்தீங்களா, நானே மேய்ப்பேன், மேய்த்து அதற்கு இளைப்பாறுதலும் நான் தருவேன். நல்ல மேய்ச்சலான இடத்துல கொண்டு போவேன், நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல கொண்டு போவேன், ஓடை ஓரங்களில கொண்டு போவேன், மலை மேல கொண்டு போவேன் அப்படின்னு சொல்ற. மலை உச்சில சில இடங்களில் நல்ல இலைத்தலை கிடைக்கும். அப்ப அப்படிப்பட்ட இடங்களுக்கு கொண்டு போய் நான் மேய்ப்பேன் என்று நான் சொல்ற. நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாற செய்வேன். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்பி கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமையுற்றதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். எனவே தலைவராக ஆண்டவர் கூறுகிறார். ரொம்ப அழகா சொல்றார் பார். அதுல கூட ஆடுகளில கூட சில நல்ல மொத்தாகிற ஆடு என்ன பண்ணா, பட்டாகிற ஆடு இடிச்சு தள்ளிட்டு போயிடும். அப்போ மெய்ப்பர்கள் மொத்தாகிற ஆடுகிட்ட போக மாட்டாங்களாம். அந்த பட்டா இருக்கிற ஆடை தூக்கி தலை மேல அல்லது அவங்கள இடுப்பு மேல வச்சுன்னு கழுத்து மேல வச்சுன்னு வருவார்கள். அதனால ஏசாமி படத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆடை தோல் மேல வச்சுன்னு வருகிற மாதிரி ஒரு படம் இருக்கும் இல்லையா? இப்போ நலிந்து போனவற்றை ஆண்டவர் தோளின் மேல சுமக்கிற ஆண்டவராயிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்மை கூட அப்படிதான். இந்த உலகத்துல நாம சாதியின் பேரிலே, மதத்தின் பேரிலே அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தோம். நமக்கு நல்ல தலைவர்கள் இல்லாமல் இருந்தார்கள். கல்வி அறிவு இல்லை, படிப்பு இல்லை, மருத்துவ வசதி இல்லை, உடை இல்லை, நல்ல உணவு இல்லாமல் இருக்கிற போதுதான்
மிஷினரிகள் வந்தார்கள். நல்ல மெய்ப்பொருளாய் நம்மளை தேடி வந்தார்கள். தேடி வந்து நம்மளெல்லாம் நலிந்த நம்மளை தூக்கி தோளின் மேலே சுமந்து நம்மளை பத்திரமான ஒரு இடத்துல மேய்ச்சி தண்ணி காட்டி இன்னைக்கு நல்ல இடத்துல வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் அப்படிப்பட்ட மக்களை தேடி சொல்லுகிறோமா? இன்னைக்கு நம்ம மெய்ப்பர்கள் இடத்துல நம்மளை வச்சு பார்க்கணும். ஆண்டவர் நம்மளை உயர்த்திட்டார். இன்னும் நம்ம பழைய நிலைமைக்கு இல்லை. நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில மேல வந்துட்டோம். இப்ப நம்ம மெய்ப்பர்கள் இடத்துல இருக்கிறோம். ஆனா நம்ம போய் ஆடுகளை தேடுகிறோமா? நம்ம போய் நலிந்தவற்றிற்கு என்ன பண்றோம்? காயம் கட்டுறோமா? உணவளிக்கிறோமா? இல்லையா? பெரிய கேள்வியை ஆண்டவர் முன் வைக்கிறார். பிரியமானவர்களே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய திருச்சபை இன்றைக்கு இந்த சமூகத்தில் என்ன செய்கிறது? என்ன மாற்றத்தை கொடுக்கிறது? திருச்சபை என்பது வெறும் தொழுகைக்கு மட்டுமல்லையே. ஆலயம் என்பது எதற்காக? தொழுகைக்கான இடம் மட்டுமல்ல, அது ஒரு விடுதலை கூரை இந்த உலகத்தில் அறிவிக்க இருக்கிற ஒரு திருச்சபை. பரலோகத்தினுடைய முன் ருசி என்று நம்ம சொல்றோம். பரலோகத்தின் முன் ருசி, வானத்தின் வாசல் என்று நம்ம திருச்சபையை சொல்றோமே. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஆடுகளை தேடாமல் இருக்கிறோம், நலிந்தவற்றை தேடாமல் இருக்கிறோம், காணாமல் போனதை தேடல, காயம் கட்டல, விசாரிக்கல. அதனால்தான் இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள், ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, காலை வேளையில பாரத்தோடு நம்ம ஜபிப்போம். நம்ம நிறைய பேர் ஊழியத்தை செய்யறாங்க, அவங்க எல்லாருக்காக ஜபிப்போம். அதே நேரத்தில் காணாமல் போனதை நம்ம தேடுவோம். அதுதான் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற பெரிய வார்த்தையா இருக்கு. அப்படிப்பட்ட மக்களாக, நல்ல மெய்ப்பர்களாக, இல்லையா, நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்கிறார். இயேசு ஆண்டவர் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்த மெய்ப்பன். அந்த மெய்ப்பனுடைய குரலுக்கு நம் செவி சாய்த்து வாழ தூய ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமே. ஜபிப்போம். நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே மரித்து உயிர்த்தெழுந்த ரட்சகரே, காலை வேளைக்காய் மீண்டுமாய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நல்ல ஆயன் தன் ஆயர்களுக்காக தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கெட்ட ஆயர்கள் என்ன செய்வார்கள், நல்ல ஆயர்கள் என்ன செய்வார்கள் என்று அழகாக பிரித்து நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக, இஸ்ரவேலின் ஆயர்களுக்கு விரோதமாக நான் நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். கடுமையான ஒரு வார்த்தை. இன்றைக்கு எங்களுக்கு கூட சொல்லுகிறேன், இதோ ILC ஆயர்களுக்கு விரோதமாக நிற்கிறேன் என்று நீ சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் எங்கே போவோம்? ஆண்டவரே, ஆம் கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே, நாங்கள் உமக்கு விரோதமாய் போகாமல் உம்முடைய மந்தையை சரியாக மேய்த்து, அதை விசாரித்து, அதை தேடி கண்டுபிடித்து, மேய்ச்சலான இடங்களிலே மேய்த்து ஆண்டவர் அமர செய்கின்ற பணியை செய்கின்ற ஆயர்களையும் தலைவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். காணாமல் போனதை தேடுகின்ற பணியில நாங்கள் ஈடுபட கர்த்தர் கிருபைத்தார். குறிப்பா இந்த காலை வேளையில இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, அக்காவுக்காக நான் ஜபிக்கிறோம். குறிப்பாய் சாருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை கடந்த சில நாட்களாக அந்த கழுத்து வழியினாலே அவதிப்படுகிற அவருக்கு அந்த ஆண்டவரை சுகத்தை நீர் தாரும். எடுத்துக்கொள்கிற மருந்து மாத்திரை வழியாய் நம்முடைய கிருபை தங்கியிருக்கட்டும். இந்த நாளை தினத்தில் எலெக்ஷன் டியூட்டிக்காக கூட போக இருக்கிறார்கள். அவரையும் ஆண்டவரை, இதோ அக்காவையும் சாரையும் கூட, சாக்கோ சாரையும் கூட அவர்கள் ஆண்டவரை போகிற இடங்களிலே பாதுகாப்பாக இருந்து இந்த தேர்தல் பணிகளை முடித்து விட்டு வர கர்த்தர் நீர் கிருபை தார். தொடர்ந்து ஆண்டவரே, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளுக்காக ஜபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வெயிலின் உஷ்ணத்திலிருந்து அவளை காத்தரலுங்க ராஜா. தொடர்ந்து இதோ எவ்வளோ இசை வழி ஊழியத்தில் இருக்கிற சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய கிருபை தங்கியிருக்கட்டும். அவர்களும் நாளை தினத்தில் தேர்தல் பணிக்காக செல்லுகிற போது உடைய பாதுகாப்பின் கரத்தை அவர்களுக்கு தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். ஆண்டவரே, அதே நேரத்தில் விசேஷமாக நாளை தினத்தில் நடக்க போகிற ஆண்டவர் தமிழ்நாடு புதுச்சேரியில் நடக்க இருக்கிற ஆண்டவரே தேர்தலுக்காகவும் 21 மாநிலங்களில் இதோ 102 தொகுதியில் நடக்கிற தேர்தலுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல தலைவர் வேண்டும் ராஜா. இதோ எங்களுக்கு தேடுகிற தலைவர் வேண்டும். எங்களுக்கு ஆண்டவரை காயம் கட்டுகிற தலைவர் வேண்டும். சாதி மதம் இனம் மொழி பேதமின்றி எங்களை அன்பு சகோதரனே சகோதரியே என்று பார்க்கிற ஒரு நல்ல தலைவன் எங்களுக்கு வேண்டும் ராஜா. அதற்காக இந்த தேர்தல் நடக்கட்டும். எங்கும் ஆண்டவரே அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்காமல் ஆண்டவரே நல்ல முறையிலே, நியாயமான முறையிலே, ஜனநாயக முறையிலே தேர்தல் நடத்தப்பட கிருபைத்தான். எந்த அசம்பாவிதங்களும் ஆண்டவரே ஆபத்துகளும் நடக்காதபடி தேர்தல் நடத்துகின்ற அலுவலர்களை கூட கர்த்தர் காத்தரல வேண்டும் என்று ஜபிக்கிறோம். விசேஷமாக என்னுடைய இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். தாய் திருநாட்டை ஆசீர்வதிங்க ராஜா. தாய் திருநாடு இந்த உலகத்தில் ஒரு சிறப்புமிக்க நாடு, மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஜனநாயகம் எப்பொழுதும் தழைத்து ஓங்கட்டும் ராஜா. ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆட்சி செய்கிற தலைவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. என்னுடைய தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. என்னுடைய ஆண்டவரே முதல்வருக்காக, ஆண்டவரே கவர்னர், கலெக்டர்ஸ், ஆண்டவர் எல்லாருக்காக ஜபிக்கிறோம். தேர்தல் ஆண்டவர் போது இந்த கிருபை எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். பல இடங்களிலே அதிகமான மழை, அதிகமான வெயில்,
பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய்கள், சுனாமி, ஆண்டவரை போர்கள், பதட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ராஜா. எல்லாம் மாறி அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாக ஆண்டவரே நீர் கிருபை தாரும். குறிப்பாக இதனால பாதிக்கப்படுகிற குழந்தைகள், ஏழைகள், பெண்கள் தான் ராஜா அதிகமாய் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களை காத்தரல வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளிலே இப்படி இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்காக, திருச்சபையின் தலைவர்கள், ஆயர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு மிக கடுமையான வார்த்தையை சொல்லியிருக்கு. இதோ நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன். இந்த வார்த்தை நான் மனதில் வைத்து, ஐயோ கடவுள் எங்களுக்கு எதிராக இருக்கிறார், எதிராக மாறிவிடுவார் என்று சொல்லி, ஆண்டவரே நாங்கள் தைரியமாக ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை உற்சாகத்தோடு செய்து உமக்கு பயந்து ஆண்டவரை ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தார். எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட ஊழியத்தை நாங்கள் சிறப்பாக நிறைவேற்ற கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. இதோ இந்த நாளிலே ஆண்டவரை 3 சபை சங்கத்தின் பொறுப்பாளர்களையும், என்னுடைய ஆண்டவர் ILC பொறுப்பாளர்களையும், அனைத்து பள்ளிக்கூடங்களையும், சிறப்பு பள்ளிக்கூடங்களையும் ஆண்டவர் பெதஸ்தா மருத்துவமனைக்காக விசேஷமாக நான் ஜெபிக்கிறோம். திறக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கித்தார். இந்த நாளிலே பிறந்த நாளை, திருமண நாளைக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆம்பர் கண்கடை மேல்நிலைப் பள்ளியுடைய முன்னாள் ஆண்டவரே தலைமை ஆசிரியர், என்னுடைய அன்புக்குரிய மர்சி ஜேபஸ் டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே என் பிறந்த நாளை கண் நன்றி செலுத்துகிற பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிற ராஜா. ஆண்டவர் அநேக 1000 மக்களுக்கு ஆண்டவரே ஆசிரியராகவும் பைபிள் டீச்சராக விளங்கிய என்னுடைய டீச்சருக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை. இப்பொழுதும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட நம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து அவர்கள் செய்கிறார்கள். நன்றி ஆண்டவரே. டீச்சருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை தார். இதோடைய அன்பு கணவர் ஆண்டவரே, என்னுடைய கண்கடையா மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளரும் தலைமை ஆசிரியரும் ALCல பல பொறுப்புகளை வகித்து என்னுடைய ஜேபஸ் சார்க்காய் ஜபிக்கிறோம். சாருக்கு நல்ல சுகத்தை பலத்தை தாரும் ஆண்டவரே. நான் நீடித்த ஆயுசு நாட்களை தாரும். அன்பான பிள்ளைகள் ஆண்டவர் 3 பிள்ளைகள் ஜபிக்கிறோம். இதோ மூத்த மகளுக்காக, 2 ஆண்டவர் ஆண் பிள்ளைகளுக்காக, மருமக்கள் பேர பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தாவை குடும்பத்தை ரத்த கோட்டைகளாய் மறைத்து காத்துக்கொள்ளும். அதே போல என்னுடைய அருமையான செயின்ட் ஸ்டீஃபன் பெங்களூர் திருச்சபையினுடைய குடும்பத்தின் மக்களாகிய திருமதி செலோமி கனகராஜ், அன்பு மகள் மிஸ்ஸஸ் அனுஷ்கா அவர்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற மகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, தேவையை சந்திங்க. இன்று போல் இன்றும் மகிழ்ச்சியோடு சுபிட்சத்தோடு அவர்கள் வாழட்டும். அன்பு கணவர் டியூக் அவர்களுக்காக, 2 ஆண் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. அதே போல என்னுடைய எல்மாங்கப்பம் திருச்சபை சார்ந்த திரு கருணாகர பிள்ளை ஆசிரியருக்காக ஜபிக்கிறோம், டீச்சருக்காக ஜபிக்கிறோம். தன்னுடைய 30வது திருமண நாளைக்கு நன்றி செலுத்துகிற சாரியம் ஆண்டவரே அன்பான டீச்சரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்று போல என்றும் மகிழ்ச்சியோடு வாழட்டும். அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. அதே போல இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாளை காணுகிறார்களோ எல்லாருக்கும் இறை ஆசிரியர்களை தேவன் தாரு ராஜா. தொடர்ந்து பலவீனமா இருக்கிற மக்கள், சுகவீனமா இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பாருங்க. இதோ என்னுடைய அருமையான நிக்சன் ஆயக்கா ஜபிக்கிறோம். மிகுந்த பலவீனத்தோடு இருக்கிறாருன்னு நாங்கள் அறிகிறோம் ராஜா. கண்ணோக்கி பாருங்க. அதே போல என்னுடைய ஆனி பெஞ்சமின் அம்மாவுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் இந்த மரண படுக்கையில எல்லாம் இவங்க இருக்கிறாங்க ராஜா. கண்ணோக்கி பார்த்து சீக்கிரமாய் சுகத்தை தர வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். இன்னும் 1000 மக்களுக்காக, ஆயர்களுக்காக நான் ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பாருங்க. தொடர்ந்து இப்படி திவ்ய பிரசன்னம் இந்த நாளில் எங்களோடு கொடுத்து எங்க இருக்கட்டும். இதை யூடியூப் வழியா, ஃபேஸ்புக் வழியா, வாட்ஸ்அப் வழியா கேட்டு பகிர்ந்து ஆண்டவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதம் நேரலையில பார்க்கிற ஒவ்வொருக்கும் சுகத்தை தார். தொடர்ந்து ஆண்டவர் இந்த குழுவை நேர் எடுத்து பயன்படுத்தும். அடியன் பணியாற்றுகிற வேலூர் கிறிஸ்துலுத்தரன் திருச்சபை குடும்பங்கள், பொறுப்பாளர்கள், குறிப்பாக இது பிராட்காஸ்ட் உதவி ஜான்சன் சாருக்காக, குடும்பத்துக்காக ஜபிக்கிறோம். கிராம சபைகளுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதிங்க, வழி நடத்துங்க. இந்த நாளின் பணிகளும் பயணிகள் ஆசீர்வாதிங்க. வெயிலின் உஷ்ணத்திலிருந்து ஆண்டவரை இஸ்ரவேலை காத்ததை போல எங்களை காத்தரலுங்க. நாங்கள் தேவையான நல்ல மழையை கூட கட்டளிட வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ரட்சகராக நல்ல ஆயனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்முடைய ரோடு கொண்டிருப்பதாக, ஆமென்.